ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட்ல இதுவரைக்கும் சகோதரி அஸ்வதி சதீஷ்ஜி, கீதா லட்சுமி, தனம் லட்சுமி, சுஜாதா ராமகிருஷ்ணன், பிருந்தா சசிகுமார், தருண் டிபி, சுஜிதா யோகரூபன் இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு கமெண்ட் நான் தேர்வு பண்ணியிருக்கேன். தேனிசையோட திட்டம் கரெக்டா வேலை செய்யுமா? மருதீரன் தேனிசை திருமணம் கூடிய விரைவில் எதிர்பார்க்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன் அடுத்த பகுதிக்காக அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சகோதரி அஸ்வதி சதீஷ்ஜி. இது வரைக்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது ஷர்மிளா பிராங்கோவின் சொல்லவா என் மன்னவா நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையை கேட்டுட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். வயலிலிருந்து அப்பா வருவதை மறைந்திருந்து பார்த்துவிட்டுதான் தேனிசை வீட்டிற்கு வந்து இப்படி நாடகமாட ஆரம்பித்தாள். இதை மட்டும் அவள் செய்தாள். அறிவொளியை சந்தித்து தன் அக்காவை பிடித்திருப்பதாகவும் அவளை மணக்க விரும்புவதாகவும் தன் அப்பாவை பார்த்து கூறுமாறும் கூறிவிட்டு அல்லவா வீட்டிற்கு வந்தாள். அப்பா எதை பற்றி பேச முயன்றாலும் இப்போது எதுவும் பேச வேண்டாம், வீட்டிற்கு சென்று பூவிழியிடம் பேசிவிட்டு தனக்கு ஒரு பதில் கூறினால் போதும் என்றும், பூவிழியின் பதிலை கேட்ட பிறகு தான் தன் அப்பாவோடு வந்து முறைப்படி பெண் கேட்பதாகவும் கூறிவிட்டு அப்பா எதை கூறினாலும் அதை காதில் வாங்காமல் சென்று விடுமாறு கூறிவிட்டு அல்லவா வீட்டிற்கு வந்திருக்கிறாள் தேனிசை. அப்பாவும் செய்வதறியாது திகைத்தபடி வீட்டிற்கு வரும்போதுதான் இங்கு இப்படி ஒரு விஷயம் அரங்கேறுகிறது. என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் அதிர்ச்சியோடு அப்பா சிலையாக நிற்க, அப்போதுதான் அப்பாவை கண்டது போல் ஐயோ அக்கா, அப்பா என்று கூறிய தேனிசை எழுந்து ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடித்து அழுதாள். எங்கே அறிவு தன்னை காப்பாற்றிய அந்த நிகழ்வை அப்பாவிடம் கூறி விடுவாளோ, தன்னையும் சேர்த்து மாட்டி விட்டு விடுவாளோ என்று பயந்தாள் பூவிழி. என்னம்மா, என்னாச்சு என்று அப்பா பதற்றத்தோடு கேட்க, அப்பா, அக்கா தனக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு அந்த வேதனையில தீராத்தான் லேசா கள்ளு குடிச்சிட்டு போதையில என்ன அக்கான்னு நினைச்சு கட்டி பிடிச்சு போதட்லயே முத்தம் கொடுத்துட்டாருப்பா. கள்ளு குடிச்சாரா? போதையில முத்தம் கொடுத்தாரா? என்னம்மா சொல்ற? அவர் அப்படிப்பட்டவர் இல்லையே. அவர் அப்படிப்பட்டவர் இல்லதான்ப்பா. ஆனா எல்லா தப்பும் அக்கா மேலதான் இருக்கு. அதை கேட்டதும் பூவிழியின் தலை வேகமாக சுற்றியது. அவள் இதோ தன்னை மாட்டிவிட போகிறாள். என்னம்மா சொல்ற? அக்கா மேல தப்பா? அக்கா என்ன பண்ணா? அக்கா எதுவும் பண்ணல, அதுதான் அக்கா பண்ண தப்பு. அக்காவ தீரனத்தானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அக்கா, நானும் அக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல இருந்து போயிட்டு அவளை பாத்துக்க யாருமே இல்லையேன்னு கல்யாணமே பண்ணிக்க போறது இல்ல, உங்களை கட்டிக்க முடியாதுன்னு தீரனத்தா கிட்ட சொல்லிட்டா. அந்த வருத்தத்துலதான் அவர் லேசா கள்ளு குடிச்சாரு. இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி குடிச்சது இல்லையா? கொஞ்சோண்டு குடிச்சதும் போதை ஏறிடுச்சு. என்னை பார்த்ததும் அக்கான்னு நினைச்சு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டாருப்பா. எனக்கு அவரையே கட்டி வச்சிடுங்க, இனிமே என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா என்று கேட்டு அழுதாள் தேனிசை. தேனிசை அப்படியே விஷயத்தை மாற்றி கூறிவிட பூவிழி அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பா எதுவும் புரியாமல் பூவிழியை பார்த்தார். என்னம்மா இது? இவ ஏதேதோ சொல்றா, எனக்கு எதுவும் புரியல. இவ சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. நானும் அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டா. உங்களை பார்த்துக்க இங்க யாரும் இல்லையே, அதனால நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு மனசுல முடிவு பண்ணியிருந்தேன்ப்பா. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு அவரை பிடிக்காம இல்ல, ஆனா அவரை விட எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த வேதனையில அவரு லேசா கள்ளு குடிச்சிட்டாரு போல. இவ வேற ஏன் பாவாடை தாவணிய கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்னு இருக்கா? பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? நானும் நினைச்சு இவளுக்கு முத்தம் கொடுத்திருக்காரு. இனிமே இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவருக்கு நம்ம இசைய கட்டி கொடுத்துடலாம்ப்பா. உனக்கு எந்த வருத்தமும் இல்லையாம்மா? இல்லப்பா, எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. உங்களை பாத்துக்க யாரு இருக்கா? நான் வீட்டுல இருந்து உங்களை பாத்துக்கிறேன். அது எப்படிமா சரியாகும்?
நான் வயல்ல இருந்து வரும்போதுதான் அறிவு சார பார்த்தேன். அதுதான் நம்ம ஜமீன்தார் பையன். அவர் என்கிட்ட வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு ஏதேதோ சொல்லிட்டாரு. நான் தீரன் தம்பி வீட்டுல இருந்து உன்னை பொண்ணு கேட்டு வெள்ளிக்கிழமை வர்றாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எதையுமே என்ன சொல்ல விடாம வீட்டுக்கு போய் பூவிழி கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பூவிழியுடைய பதில கேட்டதுக்கு அப்புறமா எங்க அப்பாவோட வந்து முறைப்படி பொண்ணு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற எதையுமே காதுல வாங்காம சீக்கிரமா போயிட்டாரு. என்ன பண்றது ஏது பண்றது, அவருக்கு என்ன பதில் சொல்றது எதுவுமே தெரியாம குழம்பி போய் வரும்போது எங்க இப்படி ஒரு சம்பவம். நீயும் பெருந்தன்மையா அவளுக்கே தீரன் தம்பிய விட்டு கொடுக்கறேன்னு சொல்ற. இப்பதான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா குளிர்ச்சியா இருக்கு. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அவரை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அவரை நல்லா பாத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு தவிப்பிலேயே நான் இருந்தேன். இசைனா அவரை பத்தி எல்லாம் தெரியும், அவரை கண்டிப்பா நல்லா பாத்துப்பா என்று மனதில் நினைத்து பூவிழி நிம்மதி பெருமூச்சு விடும்போது, தீரன் தம்பிக்கே இசைய கட்டி கொடுத்துடலாம், ஆனா மூத்தவ உன்னை வீட்டுல வச்சுட்டு எப்படிம்மா சின்னவளுக்கு கல்யாணத்தை பண்றது? அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, அறிவு சாருக்கு உன்னை கட்டி கொடுத்துட்டு ஒரு 5-6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம இசை கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலையில் பெரிய இடி தாக்கியது போல் பூவிழி உணர்ந்தாள். இல்லப்பா என்று பூவிழி ஏதோ கூற வர, அக்கா காரியத்தை கெடுத்துடாத, இப்ப அப்பா கிட்ட எதையும் சொல்லாத, நீ ரூமுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா 2 பேருக்குள்ள என்ன கிசு கிசுன்னு பேசிக்கிறீங்க? இல்லப்பா, ஒரு சின்ன விஷயம். அக்காவுக்கு அறிவு சார கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். அத அவ சொல்லட்டும், நீ சொன்னா எப்படி? அக்கா சொல்லுவா, அதுக்கு முன்னாடி நான் அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியவள் பூவிழியின் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு தங்கள் அறைக்கு வந்தாள். ஏய், என்னடி பேசணும்? அக்கா, நீ கல்யாணமே பண்ணிக்காட்டி தீராத்தானும் யாரையும் கட்டிக்க மாட்டாரு. அதனால இப்போதைக்கு அறிவு சார கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லு. அப்பதான் தீரனத்தானும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாரு. அவர் என்ன கட்டிக்கிட்டாதான் அறிவு சார நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு நிபந்தனையும் போடு. இல்லனா அவரு கண்டிப்பா என்ன கட்டிக்க மாட்டாரு. உன் நினைவிலேயே இப்படியே வாழ்ந்துடுவாரு. நீ சொல்றதும் சரிதான். ஆமாக்கா, நான் சொல்றதுதான் சரி. தீராத்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, நீ சந்தோஷமா இருக்கணும்னு அத்தானும் ஆசைப்படுறாரு. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தர் நினைக்கும் போது ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது சரிதானே? நீ அறிவு சார கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னாதான் தீரனத்தான் என்ன கட்டிப்பாரு. அப்படி முடியாதுன்னு சொன்னா நீ அது ஒரு நிபந்தனையாவே சொல்லு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், இசைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் அறிவு சார கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. அப்பதான் அவரு உன் வழிக்கு வருவாரு. நீ சொன்னது சரிதான். நானும் அவசரப்பட்டு அப்பா கிட்ட அறிவு சார கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி இருந்திருப்பேன். இப்ப என்ன, அப்பா சொன்ன மாதிரி முதல்ல எங்க கல்யாணம் நடக்கட்டும். கல்யாணம் முடிஞ்சதும் நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். எதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற விஷயத்தையும் சொல்லிடுவேன். தீரனத்தான் மாதிரியே அறிவு சாரும் ரொம்ப நல்லவரு. அவரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். அவருடைய நிழல் கூட என் மேல படாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 5-6 மாசம் தானே. 5-6 மாசத்துல உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் நான் அறிவு சார் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்பாவையும் பாத்துக்கலாம். விவாகரத்தான பொண்ணு ஆனதால வேற யாரும் பொண்ணு கேட்டு வரமாட்டாங்க. நிம்மதியா அப்பாவை பாத்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுவேன். இது சூப்பர் ஐடியா. அக்கான்னு அக்காதான். இந்த ஐடியா படி நட, எல்லாம் சூப்பரா இருக்கும். என்னம்மா 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேட்டபடி அப்பா அறைக்குள் வர, பேசி முடிச்சிட்டோம்ப்பா. அக்காவுக்கு கல்யாணத்துக்கு ஓகே தான். அத நீ சொல்லுமா, அவளே சும்மா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அறிவு சார கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்பா. இப்பதாம்மா மனசு நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா நான் சீக்கிரமா போய் தீரன் தம்பியோடைய வீட்டுல விஷயத்த சொல்லி அவங்கள பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். சரிப்பா என்று பூவிழி கூற, அப்பா நீங்க அங்க போய் அவரை திட்டிடாதீங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அக்காவோட தாவணி பாவாடைய கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி போய் நின்னது ஏன் தப்பு தானே. அதனால அவரு
இப்படியெல்லாம் பண்ணாருன்னு அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லிடாதீங்க. அவர் மட்டும் ரகசியமா கூப்பிட்டு விஷயத்த சொல்லி என்னை கட்டிக்க அவங்க அம்மா கிட்ட சம்மதம் சொல்ல சொல்லுங்க. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த விஷயத்த வெளியில எல்லாம் சொல்லிட்டு தெரியாத. சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். ஆனா யாரும் 1-2 பேர் பாத்துட்டாங்க. அவங்க யாருக்கிட்டயாவது சொன்னாதான் உண்டு. நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும், வேற யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று கூறிய அப்பா வேகமாக தீரனின் வீட்டை நோக்கி சென்றார். தீரனின் அம்மாவும் தீரனும் வீட்டின் வாசலில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அவரை கண்டதும், வாங்க வாங்க, நாளைக்கு பொண்ணு கேட்டு வரணும்ல, அந்த விஷயத்த பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்களே வந்துட்டீங்க, வாங்கண்ணா என்று கூறிய அம்மா அவரை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வர அவர்களின் பின்னால் வந்தான் மருதீரன். இருக்கையில் வந்து அமர்ந்தவர் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று அறியாது தவித்தார். என்னன்னா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க அண்ணா. அது வந்து நம்ம ஜமீன்தார் பையன் அறிவு சார் இருக்கார்ல, ஆமா, அவருக்கு பூவிழிய பிடிச்சிருக்கு. பூவிழிய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்றாரு. என்னண்ணா இது? நான் தானே முதல்ல பொண்ணு கேட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தீரன் தம்பிக்கு பூவிழிய விட தேனிசை ஜோடியா இருப்பா. தீரன் தம்பிக்கும் தேனிசைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல தான் விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேனிசை ஏதோ திட்டமிட்டுதான் அவளது அப்பாவை இங்கு அனுப்பி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட தீரன் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னங்க நீங்க திடீர்னு இப்படி பேசுறீங்க? அவன் விரும்பினது உங்க பொண்ணு பூவிழியதான். பூவிழிய விரும்பி இருக்கலாம், ஆனா தேனிசை தான் தீரன் தம்பிக்கு ஏத்த ஜோடி. அம்மாடி, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு டீ கிடைக்குமா? இதோ நான் இப்ப எடுத்துட்டு வரேன் என்று கூறிய அம்மா சமையல் அறைக்கு செல்ல சட்டென்று எழுந்து தீரனின் கரத்தை பிடித்து கொண்ட பூவிழியின் அப்பா, தம்பி, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னம்மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. தம்பி, நீங்க இன்னைக்கு போதையில என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். போதை இல்லையா? தம்பி, நான் தப்பா எல்லாம் எடுத்துக்கல. நீங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும். பூவிழி கிடைக்க மாட்டான்ற வேதனையில ஏதோ லேசா குடிச்சிட்டீங்க. அந்த நேரத்துல இந்த தேனிசை பூவிழியுடைய பாவாடை தாவணியை கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னதும் பூவிழின்னு நினைச்சு அவளை கட்டிப்பிடிச்சு எங்கேயோ முத்தம் கொடுத்துட்டதா அவ சொல்றா. பாவி என்று அவனையும் அறியாமல் கூறினான் மருதீரன். தம்பி, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க தேனிசைய தப்பா எல்லாம் நினைக்க வேண்டாம். ஏதோ நீங்க போதையில பண்ணிட்டீங்க. அவளும் உங்களை இல்லாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. இந்த நேரத்துல தான் அறிவு சார் பூவிழிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாரு. என் 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இப்ப உங்க கையில இருக்கு. நீங்க சொல்ல போற முடிவுல தான் இருக்கு. அம்மா வந்தா தேனிசைய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லி என் மானத்தை காப்பாத்துங்க. பூவிழியுடைய கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக என் பேர் இப்படி நாரடிச்சிட்டாளே. சரி, எப்படியும் பூவிழியுடைய கல்யாணம் முடியணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி நழுவிட வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்தவன், மாமா, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் அப்படிப்பட்டவனே இல்ல. ஆனா தேனிசை ஏதோ சொல்லி இருக்கா உங்ககிட்ட. அதை நம்பி நீங்களும் வந்து நிக்கிறீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இப்ப என் கையில இருக்கு. உங்க பொண்ணுங்க வாழ்க்கைக்காக நான் பூவிழியை விட்டு கொடுக்குறேன். தேனிசையை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு அம்மா கிட்ட சொல்றேன். ரொம்ப நன்றி தம்பி என்று கூறியவர் அவன் கரத்தை பிடித்து கொண்டார். அதற்குள் அம்மா டீயோடு வர, தங்கச்சி, தம்பியை தேனிசைய கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றாரு. அம்மா அவனை வியப்போடு பார்க்க, ஆமாம்மா, நான் தேனிசையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறியவன் சட்டென்று தன் அறைக்குள் சென்றான். அவனால் தேனிசை கூறிய எதையும் ஜீரணிக்க கூட இயலவில்லை. குசாமி இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கா. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா. அதை சொல்லும் போது அவர் எப்படி கூச்சப்படுறாரு. எங்க முத்தம் கொடுத்தேன்னு சொல்லி தொலைச்சாலோ, இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
சின்ன பொண்ணாச்சேன்னு நினைச்சா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா. சரி, எப்படியும் பூவிழியோட கல்யாணம் முடியணும். அதுக்கப்புறமா தான் எதை பத்தியும் யோசிக்க முடியும். இந்த தேனிசை ரொம்ப ஃபாஸ்டா இருக்காளே. நாளைக்கு தானே இவங்க அப்பா வருவாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அனுப்பி வச்சுட்டா கில்லாடிதான் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக அவன் நடக்க பூவிழியின் அப்பா விடைபெற்று சென்றார். சந்தேக பார்வையோடு மருதீரனை பார்த்தபடி அரைவாசலில் வந்து நின்றார் அம்மா. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.